மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அந்தியூர் பா. செல்வராஜ் அவர்கள் கருத்துரையை வழங்குவார். போடுங்க சார். போடுங்க. அறிஞர் உள் ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியுடைய தலைவர், இந்த பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர், எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அரசியல் கூட்டமைப்பு ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் ஐயா அதிகமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்த கொங்கு நாடு தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற திராவிடர் கழகத்துடைய தலைவர் எனது மதிப்புக்குரிய நண்பர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே, எஸ்.ஏ. கல்யாணசுந்தரம் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் வருகிறது இந்த பேரணியை தமிழகத்துடைய தலைநகரமாக திகழ்கின்ற இந்த சென்னை மாநகரத்தில் அறிஞர் சமுதாயமும் எல்லா நிலைப்பாடுகளிலும் நாம் உறுதியாக இருப்போம். எங்களாலும் இந்த பேரணிகளை நடத்த முடியும் என்பதை எடுத்து நிலைநாட்டிய அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிறது சிறப்பிக்கின்ற அன்பு சகோதரர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறிஞர் சமுதாயம் உருவீடு எப்படி நமக்கு கிடைத்தது? இதனுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறாகும். கடுமையான பாதைகளை கடந்து வந்த வரலாறாகும். தலைவர் கலைஞர் அவர்கள் 17 ஆண்டு காலம் இதற்காக பாடுபட்டு உழைத்து எத்தனையோ எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இந்த உள்ளொதுக்கீடு பெறுவதற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். இந்த மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த போது அன்றைக்கு நம்முடைய உயிரின மேலாண்மை தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்தார். அந்த முன்மொழிவதை அன்றைக்கு சட்டமன்றத்துக்கு சென்று முன்மொழிய முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். ஆனால் தான் முன்மொழிந்த வாசகங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே தன்னுடைய கருத்துக்களை, அந்த மசோதாவுடைய கருத்துக்களை
எழுத்து மூலமாக கொடுத்து படிக்க செய்தார். அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உயரின மேலாண் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்த அந்த வாசகத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்தார்கள்.